Okay. All right. We shall start the class. Seri, Nikki, how many students are there, Kanna? How many of you are there? 8 students. Okay, good, good. Very good. Okay, so நம்ம இந்த pronouns அப்படிங்கிற டாபிக் வந்து we have to complete it today. Okay, இன்னைக்கு pronouns complete பண்ணணும். நான் லாஸ்ட் 2 classes pronouns தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா போறதுனால தான் அப்படி வருது. பரவாயில்ல. இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. எஸ். அப்போ நீங்க எல்லாம் லாஸ்ட் வந்து 5 types pronouns வேற நம்ம பார்த்தோம். Personal pronouns, possessive pronouns, interrogative pronouns, demonstrative pronouns, and reflexive pronouns. இப்படியே நம்ம 5 types பார்த்தோம். 6th type வந்து distributive pronoun. 6th type என்னது? Distributive pronoun. Distributive pronounனா என்னது? What is meant by distribution? Distribute பண்றது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? Distributeனா என்னது? Distributing chocolates, distributing pen, pencil, நிறைய நம்ம இந்த distribute அப்படிங்கிற வேர்டு கேட்டிருக்கோம். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுனா நிறைய பேருக்கு ஷேர் பண்றது கொடுக்கறது அப்படி ஒரு மீனிங். அப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்னா நிறைய பேர் இருக்கிறதுல ஒவ்வொருத்தரையும் அதுல இருக்கிறவங்களை பத்தி சொல்றதுக்கு நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்றோம். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அது வந்து இப்ப 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா கூட இப்ப 2 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஒருத்தர் இல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஒருத்தரை பத்தி பேச இதுக்கெல்லாம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்ப distributive pronounsனா totally there are only 3 distributive pronouns. So what are those 3 distributive pronouns? Let us see. Distributive pronouns such as each, either, and neither refer to persons or things taken as a unit. அப்ப என்ன சொல்றாங்க? Distributive pronounsனா எதெல்லாம்? Each, either, neither. Each வந்து first each, அப்புறம் either, அப்புறம் neither. இந்த 3 words தான் வந்து நம்ம distributive pronouns அப்படிங்கிறோம். அப்ப ஏன் இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ்னு பேர் வந்ததுன்னா நம்ம ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா அதுல ஒவ்வொருத்தரும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஈச் ஸ்டூடெண்ட், ஈச் சைல்டு, ஈச் டீச்சர், ஈச் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு பர்சனும், ஒவ்வொரு ஸ்டூடெண்டும், ஒவ்வொரு சைல்டும் அப்படி சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் இந்த ஈச் அப்படிங்கிற வேர்ட். அப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ் such as each, either and neither refer to persons or things taken as a unit. ஓகே. அப்ப நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க, அது பார்க்கலாம். First one, each of them took turns to help out with the project. ஓகே. அப்போ ஒரு கிளாஸ்ல வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைச்சுக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் பண்ண கொடுத்திருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து குரூப்பா அந்த கிளாஸ்ல டீமா பண்ணணும். அப்ப இந்த டீம் ஒர்க் ஆனதுனால ஒவ்வொருத்தரும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ல எஃபர்ட் போட்டு அதுல பண்ணணும். ஸோ அப்ப இங்க என்ன சொல்றாங்க? ஈச் ஆஃப் தெம் டுக் டர்ன்ஸ். அதுல ஒவ்வொருத்தரும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. ஈச் ஆஃப் தெம் டுக் டர்ன்ஸ் டு ஹெல்ப் அவுட் வித் த ப்ராஜெக்ட். ஈச் ஆஃப் தெம் டுக் டர்ன்ஸ் டு ஹெல்ப் வித் த ப்ராஜெக்ட். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும், அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும், அப்ப அங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம அங்க ஃபோக்கஸ் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து எய்தர். எய்தர்ல என்ன கொடுத்திருக்கு? எய்தர் ஆஃப் யூ கேன் டேக் த ஃப்ரீ பாசஸ் ஃபார் த ஷோ. எய்தர் ஆஃப் யூ. எய்தர் ஆஃப் யூனா அங்க வந்து மொத்தமாவே 2 பேர் தான் இருப்பாங்க. எய்தர் எங்க யூஸ் பண்றோம்? டோட்டலே அங்க 2 பேர் தான் இருப்பாங்க. ஓகே. இப்ப இந்த 2 பேர்ல யாரா ஒருத்தருக்கு வந்து என்ன பண்ணலாம்? இந்த ஷோக்கான ஃப்ரீ பாஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எய்தர் ஆஃப் யூ கேன் டேக் த ஃப்ரீ பாசஸ் ஃபார் த ஷோ. நெக்ஸ்ட் வந்து நைதர். நைதர். நெய்தர் எங்க யூஸ் பண்றது? அது வந்து 2 பேரே இருக்கணும் இல்ல, 2 பேருக்கு மேல இருந்தா கூட பரவாயில்ல. நெய்தர் யூஸ் பண்றது. நைதர் ஆஃப் யூ இஸ் அலோட் டு கோ அவுட் டில் யூ ஃபினிஷ் யுவர் எக்ஸாம். நம்ம எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாம் ஹால் இப்போ 2 hours ஒரு எக்ஸாம்னா இந்த 2 hours முடியறதுக்குள்ள நம்ம எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சொல்லிட்டு நமக்கு எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில போக முடியுமா? முடியாது. அந்த 2 hours ஃபுல்லா நம்ம அங்க இருக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours ஆவது இருக்கணும். அப்புறம் தான் நம்மள வெளியில விட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. So, neither of you is allowed to go out till you finish your exam. அப்படின்னா எக்ஸாம் முடியறது வரைக்கும் உங்கள யாரையுமே, neither of youனா உங்கள யாரையுமே வெளியில போக வெளியில விட முடியாது. Neither of you is allowed to go out till you finish your exam.
ஓகே, அடுத்தது ஈச்சுக்கு மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் வந்திருக்கு. ஈச் ஸ்டூடெண்ட் ஷுட் பிரிங் த மணி டுமாரோ. ஸ்கூல்ல ஒவ்வொரு விஷயங்களுக்கு மணி கொண்டு வர சொல்லுவாங்க இல்லையா, பிரிங் 20 ருபீஸ், பிரிங் 30 ருபீஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அவ்வளவா சொல்ல மாட்டாங்க, பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கேட்பாங்க. அடிக்கடி ஏதாவது ப்ரோக்ராம் எல்லாம் கண்டக்ட் பண்ணோம்னா மணி கேட்பாங்க. அப்போ ஈச் ஸ்டூடெண்ட் ஷுட் பிரிங் த மணி டுமாரோ. ஒரு கிளாஸ்ல 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் மணி கொண்டு வரணும். அது எப்படி சொல்றது? ஈச் ஸ்டூடெண்ட் ஷுட் பிரிங் த மணி டுமாரோ. அப்புறம் நெய்தருக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நைதர் ஹிஸ் ஃபாதர் நார் மதர் attended the meeting. நைதர் ஹிஸ் ஃபாதர் நார் மதர், அம்மாவும் வரல அப்பாவும் வரல. நெய்தர் ஹிஸ் ஃபாதர் நார் மதர் attended the meeting. யாருமே ரெண்டு பேரும் அட்டென்ட் பண்ணல மீட்டிங். பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சா யாராவது ஒருத்தர் அட்டென்ட் பண்ணோம் இல்லையா. ஃபாதரும் அட்டென்ட் பண்ணல, மதரும் அட்டென்ட் பண்ணல. அப்ப நெய்தர் ஹிஸ் ஃபாதர் நார் மதர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது நைதருக்கு பாருங்க, அந்த தேர்ட் சென்டென்ஸ்ல வந்து நைதர் மட்டும்தான் இருந்தது. ஆனா இங்க வந்து நைதர் நார் வேற ஒரு வேர்டு கூட வருது, நார்னு ஒரு வேர்டு கூட வருது பாத்தீங்களா. அப்போ நைதர் நார்னா ரெண்டு பேரை பத்தி சொல்லும் போது நைதர் நார் யூஸ் பண்ணுவோம். இப்ப நெய்தர் சாந்திரா நார் ஆரண்யா attended the class அப்படின்னா சாந்திராவும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, அரண்யாவும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல. ஓகே, அதே இது neither of you attended the class அப்படின்னு சொல்றேன்னா உங்கள யாருமே கிளாஸ் அட்டென்ட் பண்ணல. இப்போ 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா 8 பேரும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல. லாஸ்ட் வீக் nobody attended the class இல்லையா. லாஸ்ட் வீக் யாராவது கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்களா? இல்ல, யாருமே அட்டென்ட் பண்ணல. அப்போ neither of you attended the class last week. attended past tense, neither of you attended the class last week. அது மாதிரி இங்க neither his father nor mother attended the meeting. அப்ப ஃபாதரும் மீட்டிங் அட்டென்ட் பண்ணல, மதரும் மீட்டிங் அட்டென்ட் பண்ணல. அப்ப ஈச் புரிஞ்சுது, நைதர் புரிஞ்சுது, நைதர் நார் எப்படி வருது புரிஞ்சுது. இனி எய்தருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட. எய்தர்ல நான் என்ன சொன்னேன், ரெண்டு பேர்ல ஒருத்தர், அந்த மீனிங்க்கு தான் எய்தர் யூஸ் பண்ணணும். ஈதர்னு சொல்லலாம், ஐதர்னு சொல்லலாம். அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, எய்தர் ராம் ஆர் ராஜ். எய்தர் ராம் ஆர் ராஜ் கேன் ஜாயின் த கிளப். ஒண்ணுல ராம்க்கு கிளப்ல ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா ராஜுக்கு கிளப்ல ஜாயின் பண்ணலாம். எய்தர் ராம் ஆர் ராஜ் கேன் ஜாயின் த கிளப். ஒண்ணுல ராம் இல்லைன்னா ராஜ் யாராவது ஒருத்தருக்கு கிளப்ல ஜாயின் பண்ணலாம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நான் ஒரு டெஃபினிஷன் சொன்னேன் இல்லையா, இதுல இருந்து இந்த டெஃபினிஷன் மட்டும் கொஞ்சம் காப்பி பண்ணுங்க. ஓகே, புரிஞ்சுதா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுதா? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுதா? வெரி குட். ஓகே, இதுதான் டெஃபினிஷன். அண்டர்லைன் பண்றேன் இல்லையா, இந்த பார்ட் தான் டெஃபினிஷன். இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. ஓகே, டேக்கன் as a யூனிட், இந்த யூனிட் வேற காப்பி பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு கிடைச்சு நான் நினைப்பேனா கிடைச்சதையா நான் எடுத்தேன். Cobra banda no outro lado.
ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? Students, have you completed? The mic mute ல இருக்கு. Yes, முடிச்சாச்சா? Okay, fine. Very good. So, next வந்து distributive pronouns முடிஞ்சா அடுத்தது வந்து நம்ம indefinite pronouns அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறோம். So, indefinite pronounsனா என்னது? அதானது indefinite அப்படிங்கிற மீனிங், அந்த நேமுக்கே ஒரு மீனிங் இருக்கு. இன்டெஃபினிட்டான ஒரு விஷயம் அப்படின்னா வந்து டெஃபினிட் இல்லாததை இன்டெஃபினிட் அப்படிம்பாங்க. அப்ப இன்டெஃபினிட்னா என்னது, டெஃபினிட்னா என்னது? டெஃபினிட்னா நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ஷுவரா சொல்ல முடியும், டெஃபினிட்டா சொல்ல முடியும் அப்படிங்கறத நம்ம வந்து டெஃபினிட் அப்படின்னு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல்ஸ் படிச்சோம். ஆர்டிகல்ஸ்ல வந்து டெஃபினிட் ஆர்டிகிள், இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் படிச்சோம். டெஃபினிட் ஆர்டிகிள்னா வந்து த, இன்டெஃபினிட் ஆர்டிகிள் வந்து ஏஎம் ஆனும். அப்ப இதுல வந்து இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா இப்ப என்னது? நமக்கு வந்து ஏதோ ஒண்ணு ஒருத்தரை மீன் பண்றேன்னா, ஆனா அந்த அந்த ஆளை பத்தி தான் நான் சொல்றேங்கிறது கிளியரா நமக்கு தெரியாது. அங்க இப்ப ஒரு குரூப்ல நிறைய பேர் இருக்காங்கன்னா அதுல ஒவ்வொருத்தரையும் நான் மீன் பண்ணுவேன். ஆனா நான் அதுல ஒவ்வொருத்தரையும் அதுல மீன் பண்றேன். ஆனா அதுல யாருன்னு எடுத்து பேரை ஸ்பெசிபிக்கா சொல்றது இல்ல. அப்ப அந்த மாதிரி வரும்போது நான் வந்து இன்டெஃபினிட்டா எல்லாரும், நீங்க எல்லாரும் இப்படி பண்ணணும், அது மாதிரி இப்ப யாரோ என்ன கால் பண்ணினாங்க, somebody called me, அது மாதிரி anybody can come and help me, anybody please answer, இப்படி எல்லாம் சொல்லும் போது யாராவது ஒருத்தர் வாங்க, யாரோ என்ன கால் பண்ணினாங்க, கிச்சன்ல யாருமே இல்ல, கிளாஸ் ரூம்ல யாருமே இல்ல, அப்படி எல்லாம் சொல்லும் போது நான் யாரும் ஒருத்தரை பர்டிகுலரா மீன் பண்ணல, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள நான் மீன் பண்றேன், இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவல மீன் பண்றேன். பட் அது யாருங்கிறது ஸ்பெசிபிக்கா நான் சொல்றது இல்ல, டெஃபினிட்டா இல்ல. அதனாலதான் இவங்கள இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்போ இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் வந்து டோட்டலி 20 இருக்கு. 20 இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் இருக்கு. பார்க்கலாம். இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் such as ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சம்திங்ல இருந்து ஆரம்பிக்கிறது. சம்திங், someone, somebody, something, someone, somebody. அப்புறம் anything, anyone, anybody. அப்புறம் nothing, no one, nobody. அப்புறம் லாஸ்ட் இங்க வாங்க, everyone, everything and everybody. அப்புறம் இதுக்கு நடுவுல கொஞ்சம் வேர்ட், ஒரு 8 பேர் இருக்காங்க. all, none, some, several, few, any, many and other. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு டைம் கூட நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. something, someone, சாரி, something, someone, somebody. ஈஸியா படிச்சிடலாம். something, someone, somebody. அப்புறம் நெக்ஸ்ட் இவங்க 3 பேர், anything, anyone, anybody. அப்புறம் nothing, no one, nobody. அப்புறம் லாஸ்ட்ல இங்க everyone, everything, everybody. everyone, everything, everybody. அப்புறம் லாஸ்ட் இங்க நடுவுல கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆல்னா எல்லாரும், நன்னா யாருமே இல்ல, சம்னா கொஞ்சம் பேர், செவரல்னா நிறைய பேர், ஃபியூனாலும் கொஞ்சம் பேர், சம் மாதிரி, எனினா யாரு வேணாலும், மெனினா நிறைய பேர், அதர்னா மத்தவங்க யாரோ. அப்ப இந்த 20 வேர்ட்ஸ் தான் வந்து நம்ம இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறோம். Okay, so indefinite pronouns such as something, someone, somebody, anything, anyone, anybody, nothing, no one, nobody, all, none, some, several, few, any, many, other, everyone, everything and everybody refer to persons or things in a general way. அப்ப ஜெனரலா நம்ம வந்து கொஞ்சம் ஆளுகளை, இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள, இல்ல ஒரு குரூப் ஆஃப் திங்ஸ் சொல்றதுக்கு, இன்டெஃபினிட்டா சொல்றதுக்கு யூஸ் பண்றவங்க தான் இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ். And these things are not definite, specific or exact. Indefinite pronouns வந்து என்னது கிடையாது, definite கிடையாது. They are not definite, they are not specific or they are not exact. Definite கிடையாது, specific கிடையாது, exact கிடையாது. They are used with both countable
and uncountable nouns. Countable nouns கூடயும் uncountable nouns கூடயும் நம்ம இவங்கள யூஸ் பண்ணலாம். countable nounsனா நமக்கு கவுண்ட் பண்ண முடியற nouns. uncountable nounsனா நமக்கு கவுண்ட் பண்ண முடியாத nouns. ஓகே, அப்ப நமக்கு இந்த 20 indefinite pronouns இருக்கு இல்லையா, something, someone, somebody அப்படின்னு 20 இருக்கு இல்லையா, இதை வந்து நமக்கு countable nouns கூடயும் யூஸ் பண்ணலாம், uncountable nouns கூடயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து indefinite pronouns அப்படிங்கிறது. அண்ட் இவங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நான் எல்லா 20 வேர்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் இல்ல, ஒரு 6 வேர்ட்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்கேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் சம்திங்க்கு கொடுத்துருக்கேன். கேன் யூ கிவ் மீ சம்திங் டு ஈட் அப்படின்னா எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது தரீங்களா? கேன் யூ கிவ் மீ சம்திங் டு ஈட். நெக்ஸ்ட், someone was calling me on the phone. யாரோ என்ன போன்ல கூப்பிட்டு இருந்தாங்க. இப்ப யாருன்னு தெரியாது. அது மாதிரி இங்க வந்து கேன் யூ கிவ் மீ சம்திங் டு ஈட் அப்படின்னா எனக்கு சாப்பிட ஏதாவது தரீங்களா? அப்ப இங்க வந்து ஏதாவது, அப்ப என்னதுன்னு ஸ்பெசிபிக்கா டெஃபினிட்டா சொல்றேனா? நோ. ஏதாவது ஃப்ரூட்ஸ் இல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்னா வெஜிடபிள்ஸ், இல்ல ரைஸ்னா ரைஸ், டிஃபன்னா டிஃபன், ஏதோ ஒன்று. அப்போ ஐ எம் நாட் டெஃபினிட். அதனாலதான் இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் இவங்களுக்கு பேரு வந்தது. அப்ப சம்திங், அது மாதிரி சம்மன், யாரோ என்ன கூப்பிட்டாங்க, சம்மன். சம்படி கால்டு மீ, அது மாதிரி சம்மன் வாஸ் காலிங் மீ. அப்புறம் somebody is standing behind you. somebody, யாரோ ஒருத்தரும் பின்னாடி நிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், nobody went for the party. nobody went for the party. யாருமே பார்ட்டிக்கு போகல. நான் இந்த ஆளு போகல அந்த ஆளு போகலன்னு ஸ்பெசிபிக்கா சொல்லல, நான் வந்து இன்டெஃபினிட்டா சொல்றேன், யாருமே போகல. அடுத்தது none of you helped her. none of you helped her, யாருமே அவளை ஹெல்ப் பண்ணல. நெக்ஸ்ட், nothing is there in the kitchen. கிச்சன்ல ஒண்ணுமே இல்ல. சோ இதெல்லாம் வந்து இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ். பேர் வந்து இதனாலதான் இப்படி வந்திருக்கு. ஒண்ணுமே, எதுவுமே, யாருமே, யாரோ, எதுவோ, என்னவோ, எல்லாரும். எல்லாரும்னு சொல்லும்போது எவ்ரி ஒன் இல்லைன்னா எவ்ரிபடி. எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. எவ்ரி ஒன் ஆர் ஹாப்பி சொல்ல மாட்டாங்க, எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி, ஈஸ் தான் சொல்லுவாங்க. எவ்ரிபடி இஸ் ஹாப்பி, எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி. ஓகே, அது மாதிரி எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எல்லாம் ஃபைன், எல்லாம் நல்லா இருக்கு, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இதுதான் இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ்ல ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் கொடுங்க. இந்த ஹெட்டிங்கை கொடுத்து இந்த டெஃபினிஷன் மட்டும் காப்பி பண்ணுங்க. சென்டென்ஸ் கூட காப்பி பண்ணலாம், தப்பு கிடையாது. சென்டென்ஸும் காப்பி பண்ணுங்கடா. ஓகேயா, இது இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதினீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே, மேல வச்சிருங்க.
Completed, you can tell me, okay? Students, have you completed? Yes, ma'am. Yes, okay. Okay, fine. இப்போ indefinite pronouns முடிஞ்சது. இப்போ next வந்து relative pronouns. Okay. So what are relative pronouns? இதுதான் இப்போ next பார்க்க போறோம். Okay, relative pronounsனா இப்போ வந்து நமக்கு just one second. interrogative pronouns படிச்சீங்க இல்லையா? interrogative pronouns last classல நம்ம படிச்சோம். ஞாபகம் இருக்கா? interrogative pronounsனா நாலு பேரா அஞ்சு பேரா? வாட், விச், ஹூ, ஹூஸ் அண்ட் ஹூம். அஞ்சு பேர். ஓகே, இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் சொல்லிட்டு நம்ம ஒரு 5 ப்ரொனவுன்ஸ் படிச்சோம். வாட், விச், ஹூ, ஹூஸ் அண்ட் ஹூம். ஓகே, ஸோ இந்த 5 ப்ரொனவுன்ஸே வந்து
கூட நம்ம ஒரு ப்ரொனவுன் கூட ஆட் பண்ணிக்கிறோம். இந்த 5 ப்ரொனவுன்ஸ் வாட், விச், ஹூ, ஹூஸ், ஹூம் கூட நம்ம ஒரு ப்ரொனவுன் கூட ஆட் பண்றோம். அண்ட் இவங்கள வந்து நம்ம இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸா சொல்லும்போது ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணணும். இப்போ வாட் இஸ் யுவர் நேம், வேர் ஆர் யூ ஃப்ரம், அந்த மாதிரிலாம் சொல்ற மாதிரி வாட் இஸ் யுவர் நேம், விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர், ஹூ இஸ் யுவர் மதர், ஹூ இஸ் யுவர் ஃபாதர், அந்த மாதிரி நம்ம பிகினிங்ல யூஸ் பண்ணணும் இந்த வாட், விச், ஹூ, ஹூஸ், ஹூம். ஆனா இங்க அதே வாட், விச், ஹூ, ஹூஸ், ஹூம் அதே 5 பேரு பிளஸ் ஒருத்தர் கூட வருவாங்க தட். ஓகே, இப்ப பாருங்க வாட், விச், ஹூ, ஹூஸ், ஹூம் அண்ட் இதுல ஒருத்தர் கூட எக்ஸ்ட்ரா வருவாங்க தட். வாட், விச், ஹூ, ஹூஸ், ஹூம், தட். இந்த 6 பேரையும் நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறோம். So relative pronouns such as what, which, who, whose, whom and that link a phrase or clause to another phrase or clause in a sentence. இவங்க இங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு பேரு வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு. இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா கொஸ்டின், இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா கொஸ்டின். அப்ப அதனால நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணினோம், கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றதுக்கு பிகினிங்ல யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட்லயே யூஸ் பண்ணணும். வாட் வச்சு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணோம், விச் வச்சு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணோம், ஹூ, ஹூஸ், ஹூம், ஹூஸ், ஹூம் எல்லாம் வச்சு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா இங்க வந்து இவங்களை கொஸ்டின் வேர்ட்ஸா யூஸ் பண்றதுல மிடில்ல யூஸ் பண்ண போறோம், நடுவுல. அப்போ வாட், வாட், விச், ஹூ, ஹூஸ், ஹூம் கூட ஒரு வேர்டு கூட இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் தட். அப்ப இந்த 6 வேர்ட்ஸ் தான் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். The relative pronouns link a phrase or clause to another phrase or clause in a sentence. இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் என்ன பண்றது, ஒரு phrase or clause வேறொரு ஃப்ரேஸோ கிளாஸையோ கூட சேர்த்து லிங்க் பண்றது. இதனாலதான் இவங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு பேரு. ஒரு ஃப்ரேஸ் ஆர் கிளாஸ் இன்னொரு ஃப்ரேஸ் ஆர் கிளாஸ் கூட ஜாயின் பண்றது. தே ஆர் கால்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இப்ப இதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க. The boy who came with my father yesterday is my brother. who அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். என்னன்னா the boy who came with my father yesterday, நேத்துக்கு என் கூட வந்த ஒரு பாய் என்னோட பிரதர். சாரி, என் கூட இல்ல, என் ஃபாதர் கூட. the boy who came with my father yesterday is my brother. அதானது நேத்துக்கு என்னோட ஃபாதர் கூட ஒரு பாய் வந்திருந்தாங்க இல்லையா, அந்த பாய் வந்து என்னோட பிரதர். அப்போ the boy who came with my father yesterday is my brother. இங்க ஏன் கேம் அப்படிங்கிறோம், yesterday நேத்துக்கு இப்ப நடந்து போனது, அதனாலதான் கேம் அப்படிங்கிறது. So the boy who came with my father yesterday is my brother. Okay, அது மாதிரி please read the poem which Wordsworth wrote. Wordsworth எழுதின போயத்தை படியுங்க. So please read the poem which Wordsworth wrote. Wordsworth எழுதின அந்த போயத்தை நீங்க படியுங்க. Okay, அடுத்தது வந்து that. The airbus that landed just now came from London. அதாவது லண்டன்ல இருந்து லேண்ட் பண்ணின, இப்ப லேண்ட் பண்ணின ஏர்பஸ் வந்து, அதாவது இப்ப ஒரு ஏர்பஸ் லேண்ட் ஆச்சு இல்லையா, அது வந்து லண்டன்ல இருந்து வந்தது. The airbus that landed just now came from London. அதாவது கொஞ்ச நேரம் முன்னாடி லேண்ட் ஆன இந்த ஏர்பஸ் வந்து, ஏர்பஸ்னா ஏர்கிராஃப்ட் மாதிரி, இந்த ஏர்பஸ் வந்து லண்டன்ல இருந்து வந்திருக்கு. அப்போ the airbus that landed just now came from London. எந்த ஒரு ஏர்பஸ் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்ததோ அது வந்து லண்டன்ல இருந்து வந்திருக்கு. அடுத்தது, this is the man whose music album sells worldwide. This is the man, இந்த ஆளுதான் அவரு. யாரு, ஒருத்தரோட மியூசிக் ஆல்பம் வந்து உலக அளவுல சேல் ஆகுறது, வேர்ல்டு வைடு சேல் ஆகுறது, அந்த ஆள் யாருன்னா இவர் தான். This is the man whose music album sells worldwide. Okay, அடுத்தது, the student whom you sent last week is brilliant. அதாவது லாஸ்ட் வீக் நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பியிருந்தீங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன, பிரில்லியன்ட். The student whom you sent last week is brilliant. போன வாரம் ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பியிருந்தீங்களே, அவங்க ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றோம். லாஸ்ட் ஒன், this is what I asked. இதைத்தான் நான் கேட்டேன். This is what I asked. இதுதான் நான் கேட்டேன். ஓகே, அப்ப இதுதான் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸோட யூஸ். வாட், விச், ஹூ, ஹூஸ், whom, that. 6 பேர் தான். இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் படிச்ச 5 பேர் கூட that கூட ஆட் பண்ணா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் ஆச்சு. ஆனா இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்ல இவங்களை வந்து பிகினிங்ல யூஸ் பண்ணினோம், ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்ல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மிடில் ஆஃப் த சென்டென்ஸ்ல யூஸ் பண்றோம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினிஷன் காப்பி பண்ணுங்க, ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அந்த அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி
இந்த சென்டென்ஸ் அது வரைக்கும் உள்ளதை காப்பி பண்ணுங்க. ஓகே. Yes, students, completed? No, ma'am. Okay, please write fast. நீங்க எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறீங்களா? எக்ஸாம்பிள்ஸ் நோட் பண்றீங்களா? Yes, ma'am. ஓகே ஓகே ஃபைன்.
Complete. Completed? Very good. Okay. So now we can move to the next type. Okay. Relative pronouns முடிஞ்சாச்சு. Relative pronounsல உங்களுக்கு மெயினா இந்த what, which, who, whose, whom, that இந்த மெயினா வருது வந்து இந்த 6 தான். பட் இது இல்லாம நமக்கு வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் கூட இருக்கு. இந்த வேர்ட்ஸ். இப்போ நீங்க வேர்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நோட் பண்ணணும்னு இல்ல. இதுதான் அந்த 5 வேர்ட்ஸ். whoever, whatever, whichever, whomsoever, whenever. In the 5 words. Okay, whoever, whatever, whichever, when, whomsoever and whenever. Okay. அதாவது இது வந்து எங்க யூஸ் பண்ணலாம்னா இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, யாருக்கு புது புக் வேணுமோ அவங்க வந்து வாங்கிக்கலாம். இப்ப யாருக்கு ஐடி கார்டு இன்னும் கிடைக்கலையோ அவங்க வந்து ஸ்டாஃப் ரூம்ல வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி whoever wants a new book can get it from me. யாருக்கெல்லாம் புது புக் வேணுமோ அவங்க எங்கிட்ட இருந்து வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ whoever wants a new book can get it from me. அது மாதிரி உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இதுதான். யூ கேன் பை வாட் எவர் யூ வாண்ட். யூ கேன் பை வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, இப்போ கடைக்கெல்லாம் போனா என்ன வேணுமோ வாங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வாட் எவர் யூ கேன் பை வாட் எவர் யூ வாண்ட். நெக்ஸ்ட், விச் எவர் இஸ் பெஸ்ட் கோ ஃபார் தட். இப்போ நான் வந்து 2 சாய்ஸ் சொல்றேன். எனக்கு வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்கு யூகே போனோமா யூஎஸ் போனோமா தெரியல, நான் எங்க போய் படிக்கிறது. அப்ப நான் சொல்றேன் whichever is best go for that. எது பெஸ்டோ அதுக்கு போ. whichever is best go for that. whatever is best அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இங்க whichever is bestன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்க சாய்ஸ் 2 தான் இருக்கு, அது புரிஞ்சுக்குங்கடா. அதானது வாட்எவருக்கும் whicheverக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன வேணும்னாலும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வேணும்னாலும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வாட் எவர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆனா எது பெஸ்டோ அதுக்கு போ அப்படிங்கிறது வந்து அதுக்கு whichever தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வாட் எவர், whichever இது ரெண்டுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன வேணும்னாலும் அப்படிங்கிறதுக்கு வாட் எவர், எது நல்லது இல்ல எது வேணும்னாலும் அப்படிங்கிறதுக்கு whichever அப்படின்னு. 2 ஆப்ஷன் நான் கொடுத்தேன். எனக்கு யூஎஸ் போனோமா யூகே போனோமா தெரியல என்ன பண்றது அப்படின்னா, உனக்கு எது கரெக்ட் தோணுதோ அதுக்கு போ, எது பெஸ்ட் தோணுதோ அதுக்கு போ அப்படிங்கிற. ஓகே, அடுத்தது வந்து send the letter to whomsoever it may concern. லெட்டர் வந்து யார் கன்சர்ன்ட் பர்சனோ அவங்களுக்கு எழுதுங்க, அவங்களுக்கு அனுப்புங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபலுக்கு லெட்டர் அனுப்பணும்னா நம்ம பிரின்சிபல் தான் போடணும், ஹெட் மாஸ்டருக்கு போட்டு பிரயோஜனம் இல்லை. இப்ப ஹெட் மாஸ்டருக்கு போடணும்னா ஹெட் மாஸ்டருக்கு தான் அனுப்பணும், கிளாஸ் டீச்சருக்கு கொடுத்து காரியம் இல்லை இல்லையா. அதே மாதிரி ஹூம்சோவர் யாருக்கு கன்சர்ன்ட், யார் கன்சர்ன்ட் பர்சனோ அவங்களுக்கு அதை கொடுங்க, அவங்களுக்கு அனுப்புங்க அப்படிங்க. ஓகே, லாஸ்ட் ஒன், ட்ரிங்க் வாட்டர் whenever you feel thirsty. எப்பெல்லாம் தண்ணி தாகம் எடுக்கிறதோ அப்பெல்லாம் ட்ரிங்க் வாட்டர். அப்போ அதர் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் எதெல்லாம் வருது, whoever, whatever, whichever, whenever, whomsoever. wherever கூட சொல்லலாம். ஓகே, wherever you want to sit, please sit there. உனக்கு எங்க உட்காரணும்னு தோணுதோ அங்க உட்காரு. இப்போ ஒரு நாளைக்கு சாயந்தரம் லெஃப்ட்ல உட்காருவா, ஒரு கிளாஸ்ல ரைட்ல உட்காருவா, ஒரு கிளாஸ்ல ஸ்கிரீனுக்கு நேரம் உட்காருவா. இப்போ எங்க வேணாலும் உட்காரலாம். wherever you want you can sit இல்லையா. இப்ப நான் கிளாஸ் வந்து ஒரு நாளைக்கு என்னோட பெட்ரூம்ல இருந்து எடுப்பேன், ஒரு நாளைக்கு நான் என்னோட ஆஃபீஸ் ரூம்ல இருந்து எடுப்பேன், ஒரு நாளைக்கு நான் என்னோட ஒர்க்கிங் ரூம்ல இருந்து எடுப்பேன், ஒரு நாளைக்கு நான் லிவிங் ரூம்ல இருந்து எடுப்பேன். சில டைம் நான் கிச்சன்ல இருந்து கூட எடுக்கணும்னா எடுத்துதான் ஆகணும் இல்லையா. அப்ப wherever you want you can go. உனக்கு எங்க போகணுமோ அங்க போய் உட்காரு. ஓகே, அதுதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? அந்த வேர்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணுங்கடா. இது சென்டென்ஸ் எல்லாம் எழுத வேண்டாம், ஜஸ்ட் இப்படி போடுங்க, அதர் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு போட்டு whoever, whatever, whichever, wherever, whomsoever அப்படி போட்டா போதும்.
whoever, whatever, whichever, whenever, whomsoever. ஈஸியா இருக்கா? ப்ரொனவுன்ஸ் ஈஸியா இருக்கா படிக்க? சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொனவுன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு இல்லையா, அதனால இந்த லெசன் வந்து ஈஸியா இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா இது வந்து பொறுமையா தான் படிக்கணும், ஏன்னா நிறைய டைப் இருக்கு இல்லையா. தமிழ்நாட்டுல 10th ஸ்டாண்டர்ட் புக்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்லயே 10 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு பார்த்து தலை சுத்தி எடுத்து எனக்கு அதை பார்த்து. ஒரே 10 டைப் ப்ரொனவுனையும் ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே கொடுத்துருக்காங்க. ஆனா அதை பத்தி டெஃபினிஷனலா அவ்வளவா இந்த மாதிரி டீடைல்டா கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணி. நான் நினைச்சேன், ஐயோ அப்ப எப்படி புரியும்? எக்ஸாம்பிள்ஸ் அவங்க 2-3 எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, அப்ப எப்படி புரியும்? நான் உட்காந்து என்ன பண்ணேன், பிபிடி பண்ணி பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது, ஓ இப்படி சொல்லி கொடுத்தாதான் உங்களுக்கு புரியும். 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல இருக்குது, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக். ஓகே, சோ என்ன பண்றீங்க, இந்த நோட்ஸ் எல்லாம் சேஃபா வச்சுக்குங்க, எங்கேயும் தூக்கி போட்டுறாதுங்க. ஓகே ஓகே, have you completed? Now moving to the next type, reciprocal pronouns. இந்த வேர்டு கவனமா பாருங்க. இந்த 9th டைப் வந்துட்டோம், ஒரு 9, 10 ஓட முடிஞ்சது. ஓகே, reciprocal pronouns. reciprocal அப்படிங்கிற இந்த வேர்டை பாருங்க. நீங்க எல்லாம் தமிழ் மீடியம் மலையாளம் மீடியம் படிக்கிறவங்க எனக்கு புரியும். ஆனா இந்த வேர்டு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெசிப்ரோக்கல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெசிப்ரோக்கல் ரெசிப்ரோக்கல்னா சரி, மேக்ஸ்ல 1/2, 2/3, 3/4 எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா. ஃபிராக்ஷன் சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க ஃபிராக்ஷன்ஸ்க்கு? எனக்கு தெரியாது. ஃபிராக்ஷன் சொல்லி 1/2, 2/3, 3/4. அது திருப்பி போட சொன்னா எப்படி போடுவோம்? 3/4 ஓட ஆப்போசிட் வந்து 4/3, 1/2 ஓட ஆப்போசிட் 2/1, 5/10 ஓட ஆப்போசிட் 10/5. இத வந்து இங்கிலீஷ்ல ரெசிப்ரோக்கல் அப்படிம்பாங்க. ரெசிப்ரோக்கல்னா திருப்பி எழுதுறது. அப்போ ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸ்னா என்னது? ஒண்ணுக்கொண்ணு ஈச் அதர் இருக்கிறது தான் ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸ் அப்படிம்பாங்க. So pronouns which show relation with one another are called reciprocal pronouns. அப்போ ஒண்ணுக்கொண்ணு ரிலேட்டடா இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸ்னு பேரு. ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸ்னா என்னது? ஈச் அதர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது, ஈச் அதர் ரிலேஷன்ல இருக்கிறதுக்கு ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸ் அப்படிம்பாங்க. 1/2 2/1 ரிலேட்டட் தானே இல்லையா? 1/2 2/1 ரிலேட்டட் தான், ஏன்னா அது வந்து அதனோட ஆப்போசிட். அது மாதிரி 5/10 10/5 ரிலேட்டட், ஏன்னா அவங்க வந்து ஆப்போசிட்ஸ். அதே மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற ரிலேஷன் காமிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ப்ரொனவுன் தான் ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன். அப்போ ஒன் அனதர் அண்ட் ஈச் அதர் எதெல்லாம் வருது? ஒன் அனதர் அண்ட் ஈச் அதர். லைன் போட்டா ஸ்லாண்டிங்காவே போறது, ஒரு நிமிஷம். ஒன் அனதர் ஒண்ணு, ஈச் அதர் ஒண்ணு. இது ரெண்டு தான் வந்து என்னது? இங்கிலீஷ்ல இருக்கிற ரெண்டு ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸ், ஒன் அனதர் அண்ட் ஈச் அதர். ஓகே, அப்ப டெஃபினிஷன் எழுதிட்டு நீங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், we are made for each other. we are made for each other. made for each otherனா உனக்கு நான் எனக்கு நீ, அந்த மாதிரி. we are made for each other. ஓகே, அடுத்தது, மாலா அண்ட் குமார் live for each other. மாலா குமாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழறாங்க. மாலா அண்ட் குமார் live for each other. Students exchanged their gifts to one another. இப்போ நியூ இயர்க்கு எல்லாரும் கிளாஸ்ல கிஃப்ட் வாங்கி இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, ஒன் அனதர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஒன் அனதர்னு சொல்லலாம், ஈச் அதர்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் தேர் கிஃப்ட்ஸ் டு ஈச் அதர். அப்புறம் children use the crayons and sketch pens each other. கிளாஸ்ல sketch pens crayons எல்லாம் ஒருத்தர் கொண்டு வந்தாங்க, ஒரு பொண்ணு கொண்டு வரல, இல்ல ஒரு பையன் கொண்டு வரல, நீங்க அவனை கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்போங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க இல்லையா? பென்சில் இல்ல, இல்ல பென் இல்லைன்னா ஹெல்ப் பண்ணுவீங்க. அதுதான் children use the crayons and sketch pens each other. அது மாதிரி ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். இது வந்து நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட், இவங்க ரெண்டு பேரும். ஏன்னா நம்ம ஆக்சிஜன் பிரீத் பண்றோம், கார்பன் டை ஆக்சைடு எக்ஸேல் பண்றோம். இவங்க ரெண்டு பேரும் ஈச் அதர் ரிலேட்டட். பிளான்ஸ் என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடை பிரீத் இன் பண்ணி ஆக்சிஜனை வெளியில விடும், பிரீத் அவுட் பண்ணும்.
ஆனா நம்ம நேரம் ஆப்போசிட்டா பண்றோம் இல்லையா? சோ இது வந்து இந்த ஈச் அதர் ஒன் another அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ரிலேஷன் காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ப்ரொனவுன்ஸ். இப்ப டெஃபினிஷன் காப்பி பண்ணுங்கடா, எக்ஸாம்பிள்ஸும் காப்பி பண்ணுங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே ரவி சார் கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? நான் ரவி சார் கிட்ட கேட்டேன், சார் மைக் மியூட்ல இருக்கு, பரவாயில்ல. நான் ஏன் என்னோட வீடியோ அடிக்கடி ஆஃப்ல வைக்கிறேன்னா கண்ணா, நெட் சும்மா போக வேண்டாம்னு சொல்லிட்டு தான். ஓகே நம்ம 1.5 hour கிளாஸ் இல்லையா? சோ அதனாலதான் நான் மியூட்ல போடுறேன் வீடியோவை. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம், சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா சொல்லுங்கடா.
Finish, ma'am. Okay. Oh yes, good. Okay. So one another and each other. இது வந்து reciprocal pronouns. Now coming to the last type of pronoun, that is exclamatory pronoun. Okay. So what is meant by exclamation? Exclamation நம்ம படிச்சிருக்கோம். ஆச்சரிய குறியெல்லாம் போட்டு நம்ம எழுதுறது தான் வந்து exclamatory sentences. இல்லையா? So exclamation அப்படின்னாலே நமக்கு தெரிய ஒரு ஆச்சரியம் காமிக்கிறதுக்கு யூஸ் பண்றது. ஸோ எக்ஸ்கிளமேட்டரி ப்ரொனவுன் அப்படின்னா அதே மாதிரி ஒரு சடன் ஃபீலிங் ஒரு சடன் எக்ஸ்பிரஷன் காமிக்க யூஸ் பண்றது. ஸோ எக்ஸ்கிளமேட்டரி ப்ரொனவுன் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் அ சர்ப்ரைஸ் ஆர் சடன் ஃபீலிங் ஆர் அ சடன் எக்ஸ்பிரஷன். வாட் இஸ் த ஒன்லி எக்ஸ்கிளமேட்டரி ப்ரொனவுன் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். வாட் அப்படிங்கிறது தான் வந்து இங்கிலீஷ்ல இருக்கிற ஒரே ஒரு எக்ஸ்கிளமேட்டரி ப்ரொனவுன். எக்ஸ்கிளமேஷன்னா என்னது தெரியும், நம்ம ஒரு சடன் ஃபீலிங் சடன் சர்ப்ரைஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண காமிக்கிற சென்டென்ஸ் தான் எக்ஸ்கிளமேஷன் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ் அப்படிங்கும். அந்த சென்டென்ஸ் முடியறது வந்து இந்த எக்ஸ்கிளமேட்டரி மார்க்ல முடியும் இல்லையா, இப்படி போட்டு அடியில ஒரு குத்து போடுவோம் இல்லையா, திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்கிளமேட்டரி சைன். அப்போ எக்ஸ்கிளமேட்டரி ப்ரொனவுன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து வாட். வாட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ற சென்டென்சஸ் எல்லாமே கொஸ்டின்ஸான்னு கேட்டா கிடையாது. So what a beautiful flower, what an amazing voice, what a nonsense, what nonsense are you talking, இதெல்லாம் கேட்டோம்னா அது என்னது, வாட்ல ஸ்டார்ட் பண்ற எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். ஓகே, அண்ட் அது முடியறது எப்படி, எக்ஸ்கிளமேஷன் மார்க் இப்படி போட்டு இப்படி சைன் போடுறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் எக்ஸ்கிளமேஷன் மார்க். ஒரு லைன் வரைச்சு அடியில குத்து போடுறோம், தட் இஸ் கால்ட் எக்ஸ்கிளமேட்டரி சைன். ஓகே, அப்போ ஒரே எக்ஸ்கிளமேட்டரி ப்ரொனவுன் இது வாட். So for example, what a beautiful costume, what an amazing answer, what an intelligent boy is, what nonsense are you talking, what stupidity is this, what a surprise. So இதெல்லாம் தான் வந்து எக்ஸ்கிளமேட்டரி ப்ரொனவுன் யூஸ் பண்ணி நமக்கு எழுத முடியற சில எக்ஸாம்பிள்ஸ். இன்னும் நிறைய எழுதலாம், what a beautiful girl, or what a cute baby, அப்படி எல்லாம் நமக்கு எழுதலாம். ஓகே, ஸோ இது எக்ஸ்கிளமேட்டரி ப்ரொனவுன் டெஃபினேஷன் நோட் பண்ணுங்க. ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நோட் பண்ணுங்க, எல்லாம் வேணும்ல, ஏதாவது ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் நோட் பண்ணுங்க, ஏன்னா எல்லாமே வாட் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே,
முடிஞ்சிருச்சா சொல்லுங்க Yes. Have you completed? Yes. Okay, very good. So, yes, with this, நம்ம pronouns முடிக்கிறோம். Okay. அப்போ pronoun முடியும் போது லாஸ்ட்ல ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஆக்டிவிட்டி வந்து ஆக்சுவலி ஆன்சர் வந்து நீங்க பண்ண வேண்டியது. பட் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இது எப்படிங்கிறது. ஓகே, இது இப்போ 2 பேசேஜ் கொடுத்துருக்கீங்க. ஓகே, அப்ப நம்ம இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு ஒரு யூஸ் வேணும் இல்லையா? அப்ப எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் பேசேஜை மட்டும் பாருங்க. இதுல வந்து நான் நிறைய நவுன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்க வந்து அந்த ப்ரொனவுன்ஸா மாத்தணும். தேவையான இடத்துல நவுன்ஸ் வச்சுட்டு தேவையில்லாத இடத்துல எல்லாம் நவுனுக்கு பதிலா ப்ரொனவுன்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, அதை எப்படி பார்க்கலாம். ரவி இஸ் an intelligent boy. ஓகே, நம்ம ரவி சார் இல்ல, இது வேற ஒரு ரவி. ஓகே, ரவி இஸ் an intelligent boy. Ravi lives in a small village. A chill breeze touches Ravi's skin. A cool lake with swans swimming on the lake catches Ravi's eyesight. Ravi loves nature a lot. Ravi is studying in class 10 in a government school who loves helping others. When a woman was crossing the road with heavy luggage, when a woman was crossing the road with heavy luggage, Ravi asked the woman, "May I help you?" and carried the luggage and dropped the luggage at the woman's home. The woman thanked Ravi for the help. ஓகே, இப்போ இதுல நிறைய வாட்டி ரவி ரவி ரவின்னு வந்தது, நிறைய டைம் லக்கேஜ் லக்கேஜ் லக்கேஜ்னு வந்தது. இதெல்லாம் நமக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு டைம் மட்டும் இந்த நவுனை யூஸ் பண்ணி மற்றதுக்கெல்லாம் நமக்கு ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லையா? அப்ப எப்படி வரும் பாருங்க. ரவி இஸ் an intelligent boy. He lives in a small village. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நான் இங்க அண்டர்லைன் பண்ற வேர்டுக்கு பதிலா ஹீன்னு போடுறது. எஸ், இது ரவின்னு இருக்குல்ல, இங்க ஹீ போடுறது. ஃபர்ஸ்ட் வந்து நவுன் கொடுக்கணும். யாரை பத்தி சொல்றோம், இங்க ரவியை பத்தி சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் ரவி நவுன் எழுதணும். மறுபடியும் இந்த பேர் எழுதுறதுக்கு பதிலா யூ கேன் ரைட் he lives in a small village. அடுத்தது a chill breeze touches Ravi's skin அப்படிங்கிறதுக்கு பதிலா his skin அப்படின்னு எழுதலாம். ஓகே, a cool lake with swans swimming on the lake catches his eyesight. Ravi's eyesightங்கிறதுக்கு பதிலா his eyesight அப்படின்னு சொல்லலாம். நான் அண்டர்லைன் பண்றது மட்டும்தான் நம்ம மாத்துறோம். ஓகே, Ravi loves nature a lot. ஓகே, இப்போ 2-3 இடத்துல he, him, his எல்லாம் போட்டாச்சு. அப்ப மறுபடியும் ஒரு நவுன் திருப்பி எழுதுறதுல தப்பு கிடையாது. அப்ப Ravi loves nature a lot, அது அப்படியே இருந்துக்கட்டும், heன்னு மாத்தணும் இல்ல. இப்ப மறுபடியும் ரவி வருது, heன்னு மாத்துங்க. He is studying in class 10 in a government school who loves helping others. இந்த who வந்து என்ன pronoun? Relative pronoun. நடுவுல வருது இல்லையா? Question word who நடுவுல வந்தா அதுக்கு பேரு relative pronoun. Okay. When a woman was crossing the road with a heavy luggage. இங்க when வந்து question word. Interrogative pronoun. Okay. When a woman was crossing the road with a heavy luggage, Ravi asked the woman, அதுக்கு என்ன பண்ணலாம், he asked the woman அப்படின்னு மாத்தலாம். He asked the woman, may I help you? May I help you? And carried the luggage and dropped the luggage at the woman's home. அங்க என்ன பண்ணலாம், and he carried the luggage and dropped it அப்படிங்கலாம். The luggage என்கிறதுக்கு பதிலா it அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா luggage luggage திருப்பி சொல்ல வேண்டாம். At the woman's house. The woman thanked Ravi for the help. அப்ப the womanங்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், she. Sheன்னு எழுதலாம் இல்லையா? S H E. She. She thanked Ravi for the help. அதுக்கு she thanked him for the help. இந்த ரவிக்கு பதிலா என்ன பண்ணலாம், him.
HIM. புரிஞ்சுதா? எப்படி பண்றது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? ஓகே, இப்போ ஒரு பேராகிராஃப் கூட இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் தனி செப்பரேட் பேராகிராஃப். Rani is a brilliant girl. Rani lives in an urban area where huge buildings touch the sky, buzzing noise of traffic hit the ears, and crowds move busily towards work. One day, when Rani was on the way to school, Rani saw a dog hurt by a moving scooter. At once, Rani went near the dog, lifted the dog, and rushed the dog to a veterinary doctor. The dog, after recovering, shook the tail to thank Rani. Okay, அப்ப இங்க என்ன பண்ணலாம்? ராணி is a brilliant girl. ஸ்டார்டிங்ல ராணி இருக்கட்டும். She, ராணியை மாத்தி she. She lives in an urban area. Urban area சிட்டியில இருக்கா அவ. Where huge buildings touch the sky, buzzing noise of traffic hit the ears, and crowds move busily towards work. இதெல்லாம் அப்படியே தான் இருக்கணும். ஒண்ணும் நமக்கு மாத்த முடியாது. Okay. One day, when Rani was on the way to school, அதுக்கு அங்க ராணியே போட்டுக்கோ பரவாயில்ல, ஏன்னா ஒரு ரெண்டு லைனுக்கு அப்புறம் தானே எழுதுறோம், பரவாயில்ல. One day when Rani was on the way to school, she saw a dog hurt by a moving scooter. At once, she went near the dog, lifted the dog. அப்ப lifted the dog னு வேண்டாம். She went near the dog, lifted it, and rushed it to a veterinary doctor. The dog, after recovering, shook the tail to thank her. To thank her னா to thank Rani அப்படின்னு வரும். புரிஞ்சுதா? இதுதான் நம்ம ப்ரொனவுன்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்றது. ஏன்னா திருப்பி நம்ம ஒரே இடத்துல நம்ம நவுன்ஸ் அகைன் அண்ட் அகைன் யூஸ் பண்ணாம இருக்கிறது. ஓகே, எஸ், வித் திஸ் we have completed pronouns. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் ஒன்று படிச்சோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கூட ஈஸியா எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பிக்சர் காமிக்கிறேன். அது உங்களுக்கு பார்த்தாலே ஈஸியா இருக்கும். ஓகே, எஸ், இந்த பிக்சர் பாருங்க. இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ். இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ்னா என்னது? used to refer to people or things without saying exactly who or what they are. ஓகே, சோ இதுல வந்து எவ்ரி, சம், எனி, நோ அப்படின்னு இருக்கு. இதுல பாருங்க, எவ்ரிக்கு கீழே எவ்ரிபடி, எவ்ரி ஒன், எவ்ரிதிங். சம்முக்கு கீழே சம்படி, சம்ஒன், சம்திங். எனிக்கு கீழே எனிபடி, எனி ஒன், எனிதிங். நோக்கு கீழே நோபடி, நோ ஒன், நத்திங். அப்ப இந்த 12 வேர்ட்ஸை நீங்க ஈஸியா படிச்சிடலாம். எனி ஒன், எனிதிங், எனிபடி, சம்ஒன், சம்திங், சம்படி, எவ்ரி ஒன், எவ்ரிதிங், எவ்ரிபடி, நோ ஒன், நத்திங், நோபடி. ஈஸியா படிச்சிடலாம். ஓகே, அப்ப இந்த இதை வந்து நான் குரூப்ல போடுறேன், இந்த போட்டோவை நான் குரூப்ல போடுறேன், நீங்க அதை ஜஸ்ட் பார்த்து படிங்க. ஓகே, ப்ரொனவுன்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா? ஓகே, அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு புது சாப்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு. ஓகே, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஆக்சிலரி வேர்ப்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான். ஸோ ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கோங்க, புது பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படியே ஹெட்டிங் கொடுங்க, அந்த 27 ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படியே ஹெட்டிங் கொடுங்க. ஓகே, ஆக்சிலரி வேர்ப்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான் ஹெல்பிங் வேர்ப்ஸ் சொல்றது. இப்ப யார் இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ், அதுதான் பார்க்கணும் நம்ம. ஓகே, பிராக்கெட்ல ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு கொடுங்க. இப்போ ஜஸ்ட் நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸ்னா என்னது, அவங்க எத்தனை பேர் 27 இருக்காங்க சொன்னோம், அதை மட்டும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, so what is an auxiliary verb? Auxiliary verbனா என்னது? An auxiliary verb is used as a verb that helps the main verb in a sentence to support its meaning and structure. அப்ப auxiliary verbனா என்னது? It is used as a verb that helps the main verb in a sentence to support its meaning and structure. Main verbனா action words, walk, talk,
eat, sleep, run, jump இதெல்லாம் தான் action words. Action words மெயின் வேர்ப்ஸ்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த மெயின் வேர்ப கூட சப்போர்ட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக நிக்கிற வேர்ப்ஸ் தான் வந்து auxiliary verbs அப்படிங்கிறது. அப்போ an auxiliary verb is used as a verb that helps the main verb in a sentence to support its meaning and structure. மீனிங்கும் ஸ்ட்ரக்சருக்கும் சப்போர்ட்டிவா நிக்கிறது தான் வந்து இந்த auxiliary verbs அப்படிங்கிறது. And an auxiliary verb is also called a helping verb. அது important. auxiliary verb ஓட இன்னொரு பேரு தான் வந்து helping verb அப்படிங்கிறது. ஓகே, அப்ப helping verbனா என்னது? auxiliary verb தான். அதனோட இன்னொரு பேரு தான் helping verb. ஓகே, இப்ப பாருங்க, auxiliary verbs are used to alter the tense, mood and voice of the sentence. auxiliary verb எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு சென்டென்ஸோட டென்ஸை மாத்த, வாய்ஸை மாத்த, மூட மாத்த இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். There are 27 auxiliary verbs in English. எவ்வளவு auxiliary verbs இருக்கு? 27 auxiliary verbs இருக்கு. And இந்த auxiliary verbsக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இவங்க தனியா நிக்க மாட்டாங்க. auxiliary verbs do not stand alone. They are always present with the main verb. Most casesலயும் வந்து இவங்க எப்படி இருப்பாங்கன்னா main verb கூடயே இருப்பாங்க. auxiliary verbsனா helping verbனு கூப்பிடலாம். இவங்க வந்து 27, மொத்தமா இவங்க 27 நம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, அண்ட் இவங்க வந்து தனியா இருக்கிறது கம்மி தான். மோஸ்ட்லி இவங்க வந்து யாரு கூட இருப்பாங்க? மெயின் வேர்ப்ஸ் கூட இருப்பாங்க. ஓகே, அப்ப இந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும் நீங்க. அதுக்கு முன்னாடி இந்த 27 auxiliary verbs யாரெல்லாம்? இவங்க தான். எஸ், so is, am, are, was, were, do, does, did, has, have, had, can, could, will, would, shall, should, may, might, must, ought to, used to, need to, dare, be, been and being. இதுதான் இந்த 27 auxiliary verbs. 27 இருக்கா பாருங்க. is, am, are, was, were, do, does, did, has, have, had. ஓகே, அப்புறம் can, could, will, would, shall, should, may, might, must, ought to, used to, need to, dare, be, been, being. Yes, 27 words வருது இல்லையா? ஓகே, அப்ப நீங்க என்ன பண்றீங்க? auxiliary verbs எழுதி இந்த 27 words ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுங்க. இந்த வேர்ட்ஸை மட்டும் காப்பி பண்ணுங்கம்மா.
Yes, students, have you completed? Okay, so auxiliary verbs na வந்து இந்த points மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்கடா. இதுல சாரி இந்த points இந்த 5 points very very important. ஏன்னா இது இப்ப எழுதிட்டீங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் இது எழுத வேண்டாம். ஓகே, இப்ப எழுதினா அடுத்த கிளாஸ் எழுத வேண்டாம். அதனால தான் சொல்றேன். இப்ப நமக்கு ஒரு 5 minutes டைம் இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணிடுங்க. வாட் இஸ் an auxiliary verb அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுதி இந்த சென்டென்சஸ் அப்படியே காப்பி பண்ணுங்க.
Yes, students, have you completed? No, yes, sir. Puriyala. Yes, okay, very good. So, auxiliary verbs நம்ம introduction இன்னைக்கு பார்த்துட்டோம். Okay, so 27 auxiliary verbs இருக்கு. So இது வேண்டாம். இந்த 27 auxiliary verbs காப்பி பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இந்த auxiliary verbs தான் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, அப்போ ஒவ்வொரு வேர்டுக்கும் எங்க யூஸ் பண்ணலாம், இந்த auxiliary verbs இப்போ இந்த is, am, are, was, were ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூஸ் இருக்கு. இதை வச்சு நமக்கு சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம், கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அப்புறம் இது வந்து எப்படி நம்ம சென்டென்ஸ்ல இதனோட யூஸ் என்னது, இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், so thank you for joining. Meet you on next Sunday. Bye. Thank you students. Thank you. Bye. Bye. Ravi sir, thank you sir. Yeah, thank you Saravanan sir and Ravi sir. Okay, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you so much.